குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த வாரத்துக்கான ராசி பலன், அதாவது 3ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 9ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை வரை இந்த நாட்களுக்கான மிதுன ராசிக்காரர்கள் மட்டும் இந்த வாரத்துக்கான ராசி பலன். மிதுன ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவாதிரையுடைய 4 பாதமும் இருக்குது. புனர்பூசத்தில் 1, 2, 3 பாதம் மட்டும் இருக்குது. கடைசி 4ஆவது பாதம் கடைசி கடகராசியில் இருக்குது. அந்த அடிப்படையில் மொத்தம் 9 பாதம் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துக்கான பலன் எப்படி இருக்கும் என்றால், உங்கள் ராசியிலே ஜூன் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி ஆகுது. அதனால் உங்கள் ஜென்மம் உங்கள் ராசியிலே குரு இருக்கிறதுனால எதையும் ஆழமாக சிந்திக்கிற ஒரு மனநிலை இருக்கும். இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது காரணமே இல்லாத நேரத்தில் ஒரு விதமான உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வு ஏற்படலாம். இப்படி இருக்க சூழலில் இவ்வளோ நாளாக நீச்சத்தில் இருந்த புதன் 11ஆம் வீட்டுக்கு மேஷத்தில் சூரியனோட இருக்கிறதுனால ஒரு குழப்பம் நீடித்தாலும் அந்த 11ல் இருக்கிற புதனால் ஒரு விதமான புத்தியில் ஒரு விதமான தைரியம் அந்த சூழலை உங்களால் சமாளிக்கிற முடியும். அந்த சிக்கலிருந்து வெளியேற அந்த ஆற்றல் உள்ளது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் நட்பு கிரகமான சூரியன் தானே இருக்குது. சூரியன் சூரியனோட புதன் இருந்தால் புத ஆதித்ய யோகன்றதா சொல்லுவாங்க. ஆனால் சூரியனோட அஸ்தங்கம் ஆகிட்டு இது புதன், அதாவது சூரியனோட ஒளியினால் புதன் அமுக்கப்பட்டதாக இருக்குது. அது எது மாதிரியான புத்தி அடிப்படையில் நீங்கள் அந்த சூழலை சமாளிப்பேன்றதை அந்த வாரத்தில் முழுசாக நீங்கள் அனுபவிச்சுட்டு சொல்லுங்கள். ஏன்னா 12 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அது புதன் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. 5 10 டிகிரிக்குள்ளே தான் அந்த வாரம் முழுவதும் ட்ராவல் பண்ணுது. அதாவது சூரியனை பார்த்து நம்ம டார்ச் லைட் அடித்தா அந்த வெளிச்சம் பெருசாக இருக்காதுல்ல, அதே போல் தான் புதனுடைய ஒளி ஒளியினால் மறைக்கப்பட்டதாக இருக்குது. இருந்த முச்ச சூரியன் இருக்கிறதால அந்த புத்தி உங்கள் ஒரு தைரியமான ஆற்றலில் அது உங்களை ஒரு விதமான ப்ரொடெக்ட் பண்ணுறதா தான் இருக்கும். 11ல் சூரியன் இருந்தாலும் 10ல் அந்த செய்கிற வேலை இதெல்லாம் ஒரு விதமான தடைகள் தான் ஏற்படுத்தும். ஆனால் அந்த 11ல் இருக்க சூரியனால் அது சரி செய்யப்படுவதாக தான் இருக்கும். அதனால் அரசு சார்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுவதாக இருக்கும். தகவல் தொடர்பு, ஐடி, ஊடகத்துறை, இந்த கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் இருக்கவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. 11ல் லாபஸ்தானத்தில் உச்சவிடாக இருக்கிறதுனால சூரியன் ஒரு விதமாக பண வரவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் 12ல் சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு விதமான ஆடம்பர செலவுகளை கொண்டு போயிடும். வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது, சுபகாரியம், திருமணத்துக்காக செல்வது, கோயில் சுப நிகழ்ச்சி, ஆன்மீக செலவுகள், சுற்றுலா, இது மாதிரியான செலவுகளை கொண்டு போயிடும். அதனால் நீங்கள் சேர்த்து வைக்கணும்னா கூட அதில் சேமிப்பு இருக்காது, செலவில் தான் அது கரைஞ்சி போகும். அதனால் செலவு அதிகம் பண்ண 1000 ரூபாய் செலவு ஆகிற இடத்துல ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி 500 ரூபாய் நிறுத்தி வச்சு சேமிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. குரு பார்வையினால் குடும்ப விஷயங்கள்லாம் கணவன் மனைவி ஒரு காதல் ஒருவெல்லாம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் விருச்சிக ராசியில் உங்கள் வீட்டிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 6ஆம் வீடு. இது ரூண ரோக சத்ருஸ்தானன்னு சொல்லுவாங்க. இந்த 6ஆம் வீட்டில் சந்திரன் வர்றதுனால எதிரிகளின் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியெடுக்க சூழல் இருக்கும். இருந்தும் உடல் நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள்லாம் தோன்றி மறையலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனை 5, 6, 7 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கின்றது. அதனால் நண்பர்கள், கணவன் மனைவி உறவு, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் ஒரு விதம் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஃபேமிலிலேயும் ஒரு விதமான இதுவாக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 7ஆம் பார்வையும் இருக்குது. தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால ஒரு சுபத்துவம் தான் இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு விதம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ட்ராவலாக தான் இருக்கும். அதுக்கு வார இறுதியில் வெள்ளி சனிலாம் பார்த்தீங்கன்னா 8, 9 தேதியெல்லாம் சந்திரன் 8ஆம் வீடு மகரத்துக்கு செல்றதுனால உங்களுக்கு சந்திராசிரம தினமாக அன்றைக்கி இருக்குது. அதனால் அந்த 2 நாட்களில் புதுசாக புதிய முயற்சிகள்லாம் கைவிட்டுருங்க. போதிய மட்டும் யாரிடம் வீணான விவாதமே வேண்டாம். போதிய மட்டும் தியானம், யோகா செய்து, கோயில் ஆலய வழிபாடு செய்து அமைதியாக கடந்து செல்வது அந்த 2 நாட்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பார்வை, அதாவது 10ஆம் வீட்டில் இருக்க சனி வீடு பார்வை உங்கள் 12ஆம் வீட்லேயும் இருக்குது, உங்கள் 4ஆம் வீட்லேயும் இருக்குது, 7ஆம் வீட்லேயும் விழுறதுனால ட்ராவலில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா செவ்வாயும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால சனிக்கு செவ்வாய்க்கு ஆகிறதுனால பிரச்சனையாக இருக்கும். அது 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால தாயாரின் உடல்நிலையை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது பொதுவாக ராசிநாதன் சூரியனோட லாபஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். 10ல் செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால உங்கள் உழைப்புடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிறதா இருக்கும். கடினமான வேலை செஞ்சால் தான் அதுக்கான ரிசல்ட் வரதா இருக்கும். இப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு யூகவும் வெளிக்காட்டும். அது போதிய தவிர்த்து கொள்ளுங்க. அது வார இறுதி நாட்கான வெள்ளி சனிலாம் 8, 9ஆம் தேதியெல்லாம் சந்திராம்சம் இருக்கிறதுனால ஒரு விதமான கடுகடுப்பு தானே கண்டிப்பாக இருக்கும். போதிய மட்டும் மௌன விரதம் கடைப்பிடிப்பது நல்லது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் விநாயகரை அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்லது. போதிய மட்டும் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமான குரு பகவானை இது பண்ணலாம். நவகிரகங்களை புதனுக்கு தீபம் ஏற்றி வணங்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்புடைய வாரமாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதை 8, 9 தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருங்கள். உங்களுடைய இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 3. இந்த எண்கள் கொண்ட இதெல்லாம் சிறப்புடையதாக இருக்கும். நேரம்லாம் சிறப்புடையதாக இருக்கும். வார அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நல்லா இருக்குது, வடகிழக்கு நல்லா இருக்குது. வார அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை, மஞ்சள்.
இந்த 2 நேரமும் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்குது. அதனால் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களில் வந்து கவனித்து நீங்கள் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புடைய வாரமாக மாற்றி அமைக்கலாம். அதனால் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்ற சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் உறவு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.